உதயநிதி ஸ்டாலினை ரிமாண்ட் செய்யக்கூடிய எண்ணம் எதுவும் இல்லை அப்படின்னு அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமன்றமும் இன்றே அவர் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிற வேளையில் அவர் விசாரணைக்கு பிறகு இன்றைக்கே விடுவிக்கப்படணும் எதிர்க்கட்சி தலைவர் என்றும் கூறியிருக்கிறது. நேர்களே, இது ஏற்படக்கூடிய சூழல் அப்படிங்கிறது பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முந்தைய நாள். நாளைக்கு எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த விவகாரத்தை பட்ஜெட் கூட்டத்தொடரும் போது விரிவாக எழுப்பி பிரச்சனை பண்ணும் அப்படிங்கிறது திண்ணம். ஒரு பரபரப்பான சூழலில் தான், வழக்கத்தை விட மிகுந்த பரபரப்போடு தான் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கக்கூடிய சூழல் என்பது உருவாகிறதுங்கிறத பார்க்கின்றோம். திமுகவினர் இன்றைக்கி ஆஸ் வி ஸ்பீக் மாநிலம் முழுக்க பல இடங்களில் கொடியேந்தி ஆர்ப்பாட்டம் செஞ்சு வர்றாங்க, இந்த கைதுக்கு கண்டனம் தெரிவித்து வர்றாங்க. ஆனால் அதே வேளையில் அரசு தரப்பில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவரை ரிமாண்ட் செய்ய ஜெயிலில் வைக்கிறதுக்கு எண்ணம் இல்லை என்ற உத்தரவாதம் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு ஹை ப்ரொஃபைல் அரெஸ்ட் இது. சமீபத்தில் இது போன்ற ஒரு ஹை ப்ரொஃபைல் அரெஸ்ட்டை நம்ம பார்த்ததில்லை. நம்ம திரு செந்தில் பாலாஜி கைதான போது அது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அன்று அவர் சிட்டிங் மினிஸ்டருங்கிற அடிப்படையில் இன்றைக்கி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கைதாக இருப்பது என்பது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வி பாலபாரதி, அந்த கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் நம்முடைய இணைப்பில் இருக்கிறாங்க. அது 2 கூறுகளாக விமர்சனம் வரதை பார்க்கின்றோமா. ஒன்று, பெண்களை பற்றி இப்படி பேசுவதா அப்படிங்கிற ஒரு பார்வை, பேச்சுக்கு கைதா அப்படின்னு இன்னொரு கேள்வி. இந்த 2த்தையும் எப்படி அணுகிறீங்க? பேச்சுக்கு கைதா அப்படிங்கிற விமர்சனம் பார்க்குறோம். பெண்களை பற்றி இப்படி பேசுகிறாருங்கிற 2 விதமான ஆதங்கங்களும் கருத்துக்களும் வரத பார்க்கின்றோம். அம்மாவுடைய பார்வை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் துவங்கிய காலத்துல இருந்தே ஒவ்வொரு அரசியல் கட்சியும், இடதுசாரி கட்சிகளை தவிர, ஏதாவது ஒரு வகையில பெண்களை மையப்படுத்தி அதுல வசைபாடுவது, அதன் மூலம் விமர்சனம் செய்வதுங்கிறது தொடர்ந்து சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். எங்களுடைய அனைத்து இந்திய ஜனநாயக மகாசங்கம் கூட தேர்தல் நேரத்திலேயே தேர்தல் ஆணையாளருக்கே அதை ஒரு விண்ணப்பம் கொடுத்தோம். அதாவது தேர்தல் பிரச்சாரங்கள்ல பெண்களை மையப்படுத்தி ஆபாசமாவோ இழிவுபடுத்தியோ ஏதாவது சொன்னா கூட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆனா ஒன்னும் எடுக்கல. இப்போ முன்னாள் துணை முதலமைச்சர், முக்கிய அமைச்சராகவும் இருந்தாரு. இப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்துல அவர் எதிர்கட்சி தலைவரா வந்திருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய உரையில ஒரு இரட்டை பொருள் படக்கூடிய ஒரு வார்த்தை என்பது இன்னைக்கு தமிழ்நாடு முழுதும் ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு. அந்த வார்த்தை நேரடியாக பெண்ணுடைய பெயரோ பெண்ணையோ குறிக்கவில்லை என்று சொன்னாலும், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில அது ஒரு 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 மிக மோசமான ஒரு வார்த்தை பிரயோகம். இது மாதிரி ஒரு அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான உயர்ந்த பொறுப்பில் இருந்த தலைவர், ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராகவும் இருக்காரு, முக்கிய தலைவராகவும் இருக்காரு. அவர் இப்படி பேசுவது என்பது ரொம்ப ரொம்ப வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, கடுமையான கண்டனத்திற்குரியது. ஆனா கைதுக்குரியதா உங்க பார்வையில? எதுங்க கைதுக்குரியதுன்னு நினைக்கிறீங்களா? உடனடியாக கண்டனத்திற்குரியது அப்படின்னு நான் பாக்குறேன். 2வது விஷயம், இது சம்பந்தமான புகார் அது எந்த தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டதுன்னு தெரியல. பட் புகார் என்பது காவல்துறைக்கு வந்திருந்தா அவங்க கைது நடவடிக்கையில தான் ஈடுபடுவாங்க, யாராக இருந்தாலும். இது இன்னைக்கு ஒரு திமுக எதிர்கட்சி அப்படிங்கறதுனால சட்டப்பட்டுன்னு கைது அப்படின்னு நான் பார்க்கல. ஆனா ஆளுங்கட்சியாக தாவேகாவாக இருந்தாலும் சரி, வேற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசினாலும் உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கை என்பது எடுக்கப்படணும். இப்ப உதாரணத்துக்குமா இது இவருடைய பேச்சு சர்ச்சையாவது முதன்முறை இல்ல. அரசாங்கம் முதல் முறையாக இப்படி ஒரு
பிரச்சனை வந்த உடனே கைது நடவடிக்கையை துவக்கி இருக்கிறாங்க. இல்ல ஏற்கனவே கூட ஒரு பேச்சு சர்ச்சைக்குள்ளாச்சு. அதிமுகல அன்றைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திருமதி சசிகலா பத்தி பேசினார் அப்படின்னு. ஆனா அவங்க கைது வரைக்கும் போலே வழக்கு பதிவு செஞ்சாங்க. இப்ப வழக்கு பதிவு செய்யறத புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ உடனடி கைது அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்காங்கிற கேள்வி இயல்பா வந்திருந்தானே. அது சம்பந்தமாக அவங்க நீதிமன்றத்துல தெரிவிக்கிற போதுதான் நமக்கு தெரியும். இப்ப உடனடியாக கைது இல்லை அப்படின்னு வருகிற பொழுது தமிழ்நாட்டுல இருவேறு அரசியல் பக்கமாக நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இது சரிதான் அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் தவறு அப்படிங்கிற மாதிரி கருத்து வருது. நான் என்ன சொல்றேன்னா, சரியா தவறாங்கிறது அல்ல, கைது செய்வது அல்ல. பிரச்சனை என்ன அப்படின்னா, இது போன்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு உயர்ந்த பொறுப்புல இருந்த ஒரு தலைவர், இருக்கிற தலைவர் இவ்வாறு பேசுவது சரியாங்கிறதான் கேள்வி. ஆகவே அதை கட்டாயமாக அவர் தவிர்த்திருக்கணும். ஆகவே அவங்க வழக்கு போட்டாலும் சரி, கைது செஞ்சாலும் சரி, நீதிமன்றத்துல ஒரு மனசாட்சிக்கு நேர்மையா தமிழ்நாட்டுல பெண்களை இனி எதிர்காலத்துல இந்த மாதிரி பேசக்கூடாதுங்கிற உணர்வோடு அவர் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய விதம் இப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ தஞ்சை போலீசார் விசாரிச்சுட்டு போறாங்க. இப்ப அவங்க நினைத்திருந்தா சம்மன் பண்ணிருக்கலாம், அழைப்பு விடுத்திருக்கலாம். இந்த ஒரு டியூ ப்ராசஸை கடைபிடிச்சாங்களா? ஏன்னா இன்னைக்கு காலையில இருந்த துணி என்னன்னா, அவரை ரிமாண்ட் பண்ண போறாங்க, சிறையில வைக்க போறாங்கிறது போலதான் தோற்றம் அளித்தது. ஆனா நீதிமன்றத்தில் அது வழக்கு வரும்போது இல்ல அவரை ரிமாண்ட் பண்ண நோக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. நினைத்திருந்தா சென்னையிலேயே விசாரிச்சிருக்கலாமே. நிச்சயமா விசாரிச்சிருக்கலாம். எனக்கு அதாவது தாவேக அரசாங்கம், காவல்துறை பொதுவாகவே இந்த காலகட்டத்துல, தாவேக அரசு வந்த பிற்பாடு இந்த காலகட்டத்துல ரொம்ப ஜனநாயக ரீதியான போராட்டங்களை ஒடுக்குவதில் ரொம்ப முனைப்பு காட்டுறாங்கன்னு எனக்கு படுது. அது மாணவர்களாக சரி, இளைஞர்களாக யாராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரிதான் பண்ணுது. இந்த பிரச்சனையிலயும் அதே மாதிரிதான். காவல்துறை, உளவுத்துறைங்கிறது தாவேக அரசாங்கத்துல அது ஒரு தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு துறை மாதிரி தான் தெரியுது. ஆகவே ஒரு பிரச்சனையை ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னு பாக்குறீங்களா? அதீதமா செயல்பட்டுட்டாங்கன்னு பாக்குறீங்களா? அதீதமாக, அதாவது ஒரு பெண்ணை பற்றி இவரு பேசுனது அதீதமா இருக்கிறதுனால அதை பின்னாடி நின்று அரசாங்கம் நாங்க கைது நடவடிக்கை எடுக்கக்கூடாதான்னு கேட்பாங்க. இல்ல அவங்க கைதுக்கான நோக்கமாவும் கூட இல்ல, இந்த வழக்குகள்ல கூட ஒரு பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் அப்படின்னு. பட் கைதே அந்த விளைவை ஏற்படுத்திருக்குல்ல. இன்னைக்கு போர்க்குளம் போல தஞ்சாவூர் பல பகுதிகள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். அதையும் ஃபேக்டர் இன் பண்ணிருக்கணுமா? நாளைக்கு தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடுது. அது ரெண்டு தரப்பும் சுமூகமா இருக்கிறது அதோடைய ப்ரீ ரிக்விசைட். ஸோ அதெல்லாமும் ஃபேக்டர் பண்ணிருக்கணுமா? நிச்சயமா. அதாவது நாளைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர், முதல் கூட்டத்தொடர் நடக்குது. நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளும் தமிழ்நாட்டுல இருக்குது, லாக்அப் டெத் உட்பட. ஆகவே எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில அவரை கைது அப்படிங்கறதுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது அப்படிங்கறதுதான் பொதுமக்கள் பார்ப்பாங்க. நன்றி செல்வி பாலபாரதி. நீங்க இங்க இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது அமைதியா இப்ப இல்லை. பட் உங்க கருத்துக்களை விரிவா நான் விளங்கிக்கிட்டேன். நன்றி செல்வி பாலபாரதி. இந்த நிலையில திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ரியாக்ஷன்ஸ் வரதை பார்க்கின்றோம். நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கிறது. இன்னைக்கே அவர் வெளியில வருவாருங்கிறது தான் சூழல். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.